ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ஸ்ருதி வீட்டில் ஸ்ருதியுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது. அதில் ஸ்ருதியுடைய அம்மா விஜயாவை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அது விஜயாவுக்கு பிடிக்கல. என்ன சம்மந்தி எல்லாம் ஆசைப்பட்டு கேட்குறாங்க, ஒரு டான்ஸ் பண்ணுங்கன்னா இப்படி பண்ணுறீங்கன்றாங்க. அப்போ விஜயாவுக்கு செமையாக கோவம் வருது. ஏங்க, எல்லாருக்கும் பிடிக்குன்றதுக்காக நான் டான்ஸ் ஆடணுமா? அதுவும் இது மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிக்கிற இடத்துல என்ன கூத்து ஆடுறதுக்கு சொல்கிறீங்களா? நான் ஒரு பரதம் கலையை கற்றுருக்கேன், இது மாதிரி இடத்தெல்லாம் ஆடுறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு கோவமாக பேசிடுறாங்க. பேசிட்ட பிறகு இதை தாங்கிக்கவே முடியல விஜயாவில். அதனால் அங்கேருந்து அவங்க காணாமல் போயிடுறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவியும் ஐயோ அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே ஸ்ருதி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ருதி போயிட்டு அவங்க அம்மாவை ரொம்ப திட்டுறாங்க. அம்மா, உன்னால தான் ஆண்டி வீட்டை விட்டு போயிருக்காங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அவங்க எங்கேயுமே காணோம், நீங்கள் பண்ண வேலை தான், ஏன் இது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோடைய அம்மா சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, அவங்கள டான்ஸு தானே ஆட சொன்னோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, என் ஆண்டிக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா, அவங்களுடைய கல்ச்சர் வேறு, உனக்கு ஒன்றா இதெல்லாம் செட் ஆகும், ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீ ஏன் இப்படி இதெல்லாம் பண்ண, பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி, நீ அவங்களுக்காகவே பேசுகிற, நீ இந்த வீட்டு பொண்ணுன்றது மறந்துடாத அப்படின்னு ஸ்ருதியோடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் இருந்ததை விட அந்த வீட்டில் இருக்கும்போது தான் எல்லாருக்கூடையும் அட்டாச்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த வீட்டில் என்னை சாப்பிட்டியான்னு கூட யாரும் கேட்க மாட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே என்னை நல்லா பார்த்துப்பாங்க, என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வாங்க, நீ என்ன இப்படி பண்ண, எல்லாம் உன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவமாக திட்டிடுறாங்க. அப்புறம் மனோஜுடைய ஸ்டோர் ரூமுக்கு அன்றைக்கி நைட்டு தங்கிறதுக்காக ரோகிணி அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கியிருக்காங்க. காலையில் ஒரே ரொமான்ஸோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எழுந்து வராங்க. எழுந்து வரும்போது ரோகிணியை ஒரு பூனை கொண்டு வந்தாங்க எலி பிடிக்கிறதுக்காக. அதை மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோகிணி, நைட்டெல்லாம் ஒரே எலி தொல்லையே இல்லை, சைலண்ட்டாக இருந்தது, நல்லா தூங்கினேன் அப்படின்றாரு. ஆமாம், நீ ஒரு பூனையை கொண்டு வந்தியே, எங்கே எலி பிடிக்கிறதுக்காகன்னு பார்த்தா பூனையும் எலியும் 2ம் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகி ஒன்றா வராங்கங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், இனிமேல் தொல்லையே இல்லை, பூனையும் எலியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நம்ம 2 பேர் ஆனது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனேயே மனோஜ்னு கத்துறாங்க. யாராக இருக்கும் இந்த நேரத்துக்கு வராங்களே மனோஜ் அப்படின்னு பார்த்தா விஜயா குரல். ஏய் மனோஜ், கதவை திறடா அப்படின்றாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, ஆன்ட்டி எப்படி இங்கே வந்தாங்க, எதுக்கு இங்கே வந்தாங்க இந்த நேரத்தில்னு தெரியலையே ரோகிணின்றாரு மனோஜ். அப்புறம் இவங்களும் வந்துடுறாங்க. ரோகிணியை கொண்டு போய் ஒழிக்க வச்சிடுறாரு ஒரு ஓரமாக. அம்மா பார்த்தா திட்டுவாங்க, ரோகிணி எங்கேயாவது மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜயா சொல்கிறாங்க, எனக்கு அங்கே ஸ்ருதி வீட்டில் பிடிக்கவே இல்லைடா, அதான் நான் இங்கே தங்கிக்கலான்னு வந்துட்டேன்றாங்க. அம்மா, எதுக்குமா நீ இங்கே உனக்கு அங்கே தாம்மா வசதி எல்லாம் கரெக்டாக இருக்கும், இங்கே வசதி பத்தாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா, நான் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறேன், உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, நீ பாத்ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடு, நான் காஃபி ஆர்டர் பண்ணுறேன்றாரு. பாத்தியாடா மனோஜ், காலையில் எழுந்ததும் நான் எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆர்டர் பண்ணுற பற்றியாடா, இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் முகம் கழுவுறதுக்காக போகிறாங்க. போனாக்கா அப்புறம் ரோகிணி பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோகிணியை அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்ட பிறகு முகம் கழுவிட்டு விஜயா கேட்குறாங்க மனோஜ், மனோஜ், என்ன பாத்ரூமில் ஸ்டிக்கர் போட்டுலாம் ஒட்டி இருக்கு, என்ன இது யாரோட வேலை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா, கடையில் வேலை செய்கிறவங்க பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்லம்மா, அவங்க வேலையாக இருக்கோம்மா, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆமாண்டா, யாரு தாண்டா நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, நான் வர்றா, நம்ம வீட்டை விட்டுட்டு இங்கெல்லாம் தங்குறோண்டா அப்படின்றாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா, நான் நீ இங்கே தங்கறதுக்கெல்லாம் செட் ஆகாதுமா, நான் வேணா உனக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி தரேம்மா, நீ அங்கே தங்கிக்கோ, எல்லா வசதியும் இருக்கோம்மான்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்றாங்க. அப்புறம் இந்த விஷயத்த
மீனா முத்து இங்கிலீஷ் கோச்சிங்க்காக போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு யாருன்னா ஸ்ருதியும் ரவியும் போய் சொல்கிறாங்க மீனா முத்துக்கிட்ட இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. முத்து பாவம் வருத்தப்படுறாரு. ஏன்டா இது மாதிரிலாம் அம்மா கிட்ட நடந்துக்கினீங்க ஸ்ருதி? உங்கள் அம்மா எதுக்கு ஸ்ருதி இது மாதிரிலாம் நடந்துக்கினாங்க? அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது இல்லையா? அவங்க நல்லா வசதியாக இருந்தவங்களாச்சே, இவ்வளோ கஷ்டமாயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு முத்துவும் மீனாவும். அப்போ ஸ்ருதியும் சொல்கிறாங்க, எனக்கும் ஏன்னு தெரில எங்கள் அம்மா அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு எப்படியாச்சும் எங்கே போயிருப்பாங்கன்னு தேடுறோம், கிடைக்கலன்னும் போது முத்து சொல்கிறாரு, அம்மா மனோஜ்கிட்ட தான் போயிருப்பாங்க, நான் சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு அண்ணாமலையை கூட்டிக்கிட்டு போயிட்டு நாளைக்கு அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாளைக்கு அண்ணாமலை அவங்கள மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு வராரா, இல்லை வேற எங்கன்னா ஹோட்டல் ரூம் எடுத்து விஜயாவை தங்க வைக்கிறாங்களா? நாளைய கதையில் தாங்க தெரியும். தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, பாய்.